சந்திரா, சுந்தரேசனோட ஃபேக்ட்ரி ஏலத்துக்கு வரப்போகுது. எப்படி இன்னும் 2 3 நாளில் ஏலம் விட்டுருவாங்க. சுந்தரேசன் வேற ஐபி கொடுத்துட்டான். இது நமக்கு கிடைச்ச வெற்றியா இல்லை தோல்வியா அப்படின்னே எனக்கு தெரியலம்மா. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் நம்ம கையில் இருந்த கம்பெனி இப்படி ஏலத்துக்கு வரப்போகுதே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை இது எப்படியோ சுந்தரேசன் கையை விட்டு போக போகுதே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதான்னே புரியல. அப்பா, அந்த கம்பெனி வெளியில வேற யாருக்கும் போக கூடாதுப்பா. அதை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும். ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கான்னு தெரியல. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சந்திரா. ஃபேக்டரி தான் இன்னும் ஏலத்துக்கு வரலையே. சுந்தரேசனுக்கு பேங்க்ல என்ன கடன் இருக்குன்னு பார்த்து அதை நம்ம அடைச்சிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம கைக்கு வந்துடும். ஆனா சுந்தரேசனுடைய கன்சென்ட் இதுக்கு கண்டிப்பா வேணும். அது இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, யாரு? நான் சந்திரா பேசுறேன். என்ன வேணும்? உங்க ஃபேக்டரி ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க கம்பெனி மேல இருக்கிற கடனை எல்லாம் நான் அடைச்சிடுறேன். கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. என்னது? கடனை அடைக்கிறியா? நீ யாரு என் கடனை அடைக்கிறதுக்கு? என்ன விளையாடுறியா இல்ல நாடகம் ஆடுறியா? இத பார், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் கடனை அடைக்கிறதுக்கு, என் கஷ்டத்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு, பெரிய ஆள் கிடைச்சாச்சு. அவங்க உதவி கிடைச்சா நான் உலகத்தையே வாங்கிடுவேன். வெயிடி போன, உன்னதான் சொல்றேன், வெயிட் போன. என்னம்மா, என்னாச்சு? என்ன சொன்னா சுந்தரேசன்? முடியாதுன்னு சொல்லிட்டான்பா. எதிர்பார்த்தது தான்மா. கடைசியாக நமக்கு இருந்த ஒரு சந்தர்ப்பமும் கை நழுவி போச்சு. இனிமே என்ன சார் பண்ணுறது? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஃபேக்டரி ஏலத்துக்கு வரட்டும், அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தட்ஸ் ஒன்லி பாசிபிலிட்டி. சுந்தரேசா, எங்க வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டல, இப்போ நேர்மையான முறையில உன் ஃபேக்டரியை ஏலத்துல எடுத்து என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. என்ன சார், என்ன தேடி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? எல்லாம் சந்திரா விஷயமா தான். சந்திராவுக்கு என்ன? சந்திராவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்காக ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கேன். சந்திராவுக்கு பாதுகாப்பா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தான் சுந்தரேசனை பத்தி தெரியுமே. அவரோட கம்பெனி வேற கொஞ்ச நாள் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அவர் ஃபேக்டரியை சந்திரா ஏலத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சுந்தரேசனுடைய கோபத்தினால சந்திரா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு அப்பா பயப்படுறாரு. அதனால சந்திராவுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இந்த கம்ப்ளைண்ட்ல எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? நான் ஏற்கனவே சுந்தரேசனை ஃபாலோ பண்ண எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 ஆளுங்களை மஃப்டில் அனுப்பியிருக்கேன். சுந்தரேசனை பத்தின ரிப்போர்ட்ஸ் டெய்லி எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கூடி சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கு முன்னால சந்திராக்கு பாதுகாப்பு அவசியம் நீங்க நினைச்சீங்கன்னா அதை அரேஞ்ச் பண்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 ஆளுங்களை மஃப்டில் அனுப்பிடுறேன். ஓகே? ஓகே, அது போதும். டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஷூர். பாய். ஏன்பா, நீயே இதெல்லாம் தூக்கிட்டு வர? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்களே. இல்லை, இன்சார்ஜுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நம்ம வேலையை நம்ம தானே சார் பார்க்கணும். அதான் போயிட்டுருக்கேன். பரவாயில்லையே, வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்க. நீ ரொம்ப மாறிட்ட. வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஹாய் ருத்ரா. சாரி மேடம். வேலை எப்படி இருக்கு? ஃபைன்.
நான் எத்தனையோ தடவை இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். என்னைக்கு இல்லாத வித்தியாசம் எனக்கு இன்னைக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. அப்போது நீங்கள் என்ன பழி வாங்கணும்னு துடிச்சீங்க, உங்களை ஏமாற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் வித்தியாசம். அதை இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஃப்ரெண்டாக இருந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் எலியும் பூனையாக இருந்த நாம் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுல ஏதோ ஒரு த்ரில் இருக்குது. அந்த த்ரில்லை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டோம், ஒருத்தர் பழி வாங்கணும்னு துடிச்சோம். ஆனால் காலம் நம்மளை எப்படிலாம் மாற்றிச்சு பார்த்தீங்களா? எங்கள் அப்பா மேலே இருக்கிற பாசத்தினால சரி எது தப்பு எதுன்னு நான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அதான் இப்போ திருந்துட்டீங்களே. அது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கைன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை ஜென்மம் ஆனாலும் பழி வாங்குற எண்ணம் மட்டும் எனக்கு வரவே வராது. அப்படின்னா நல்ல விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நானும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். என்ன? அது உங்கள் மேலே இருக்க பிரியம். நானும் நேற்று ஒரு கவிதை படித்தேன். காதலால் தான் இந்த உலகத்துக்கே விமோச்சனம்னு. அதுக்கு இப்போ தான் அர்த்தம் புரியுது. பரவாயில்லையே, இப்போ கவிதையெல்லாம் கூட படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ருத்ரா, கூப்பிட்டது கூட காதல விழல. அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காளோ தெரியலையே. ம், ம். அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, போய் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் டாக்டர். வாங்க போய் பார்க்கலாம். போ சீக்கிரம். ஏய் பாப்பா, ஏய் குட். என்ன பாக்குறீங்க? என்னது? கங்க்ராட்ஸ் லலிதா. தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? பெரியமா வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவீந்தர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவீந்தர். தேங்க்யூ. நாங்க தான் பொம்பளை பிள்ளையா பெத்து அப்பாவுடைய கோவத்துக்கு ஆளாயிட்டோம். பரவாயில்ல, நீ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆம்பளை பிள்ளைய பெத்துட்ட. இப்போ அது அவருடைய கோவத்தை மறந்து உன்னுடைய பையனை பார்க்க வராரான்னு பாப்போம். நரேன், வாருத்ரா, என்ன நரேன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? கண்ணெல்லாம் கூட சிவந்திருக்கு. வேலை அதிகமா? லஞ்ச் டைம்ல கூட ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப வேலை பார்க்குறீங்க போல் இருக்கு. இந்த பார், இந்த கதையெல்லாம் வேணாம். என்ன விஷயம் சொல்லு. நான் என்னவோ சொல்ல வரேன்னு அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நான் பார்க்க வந்திருக்கேன்னா விஷயம் இல்லாமையா இருக்கும்? நான் படிப்புல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஏய், இவ்வளோ சந்தோஷமான விஷயம் ட்ரீட்டே வைக்காம சொல்ற? நீங்க மட்டும் ட்ரீட் கொடுத்தீங்களா? எதுக்கு? வேலை கிடைச்சதுக்கு நீங்க ஒன்றும் ட்ரீட் கொடுக்கலையே. சரி சரி, இந்த மாதம் சம்பளம் வாங்கணும்னா உனக்கு ட்ரீட் கொடுத்துறேன், போதுமா? ட்ரீட் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? வேற என்ன வேணும்? நான் ஒன்று சொல்லுவேன், கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா நீங்கள் தான் எங்கள் முதலாளி அம்மா வச்சே. இந்த முதலாளி தொழிலாளி பிஸ்னஸ்ல என்கிட்ட வேண்டாம். இந்த பார், முதலாளி தொழிலாளி உறவும் ஒரு விதத்தில் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி தான். ஒரு நாள் அடிச்சுப்பாங்க, மறுநாள் கூடிப்பாங்க. நம்ம உறவை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உறவு இருக்குமே, அது என்ன உறவு? நீங்க யோசிச்சு வைங்க, நான் அப்புறமா வந்து சொல்றேன். ருத்ரா நீ ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போ மறைமுகமாக சொல்லிட்டு போறா.
இதை பாரு லலிதா, நம்ம புகுந்த வீட்டை விட்டு யார் திருந்தணுங்கிறதுக்காக வெளியில வந்தோமோ அவரே இப்ப திருந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப வீண் பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. இப்பதான் அத்தை, நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே திருந்தி நம்ம கூடயே வந்துட்டாங்களே. மாமா நிச்சயமா ஃபீல் பண்ணிருப்பார் லலிதா. நாம அங்க திரும்பி போறதுதான் மரியாதை. இல்ல கலாவதி, என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாம அங்க திரும்பி போனா அவர் நிச்சயமா யாரையும் மதிக்க மாட்டாரு. அவரா திருந்தி வந்தாருன்னா அங்க போறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். என்ன அத்தை நீங்களே இப்படி பேசினா எப்படி? இல்லக்கா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். மாமா திருந்திட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை நம்பி நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அவர் மனசு மாறி மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி அப்படியே இருந்துருவாரு. அவர் குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறது தெரிஞ்சு அவர் நிச்சயமா என் குழந்தைய பாக்குறதுக்கு வருவாரு. அப்படி அவர் வந்துட்டாருன்னா மறுபடியும் நம்மளை விட்டு போகவே மாட்டாரு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கையே இல்ல. அத்த, மாமாவுக்கு வரட்டு கௌரவம் ஜாஸ்தி. கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விஷயமா ஏதாவது சொன்னா கூட வேணும்ட்டே அவர் அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஏதாவது செய்வாரு. இப்ப அவர் கூட யாரும் இல்ல, அதனால நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு இப்பதான் அவர் உணர ஆரம்பிச்சிருப்பாரு. எப்ப அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்பவே அவர் தெளிவாயிட்டாருன்னு அர்த்தம். அத்த, அவர் நம்ம வீட்டுக்கு வர நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வெயிட் பண்ணி பாப்போம். இந்த கம்பெனியோட எம்டி பேங்க்ல வாங்கின கடன் 3 கோடி ரூபாய். அதுக்கு அவர் வட்டியோட சேர்த்து திருப்பி தர வேண்டியது 4.5 கோடி ரூபாய். அவங்க தர வேண்டிய இந்த கடனை இதுவரைக்கும் திருப்பி தரல. பேங்க் எத்தனையோ முறை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் அவங்க முறையான பதிலோ அல்லது பணமோ திருப்பி கட்டவே இல்லை. ஸோ பேங்க் லீகலா ஆக்ஷன் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு கொண்டு வருது. ஏலத்தொகை 4.5 கோடிக்கு மேல யார் வேணாலும் கேட்கலாம். அப்பா செஞ்ச காரியத்தினால நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாச்சு பாங்களா? அது மட்டும் இல்லடா, அவர் பாட்டுக்கு இன்சால்வன்சி கொடுத்துட்டாரு. வெளியே தலை காட்ட முடியல. நரேனாவது புத்திசாலித்தனமா சந்திரா ஃபேக்டரியில சேர்ந்துட்டான். ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லையே. சார், ஏலத்தை ஆரம்பிச்சிடுங்க. ஏலம் ஆரம்பமாகிறது. 4 கோடி 55 லட்சம். 4 கோடியே 55 லட்சம் ஒரு தரம். 4 கோடியே 55 லட்சம் ஒரு தரம். 4.25 கோடி. 4.25 கோடி ஒரு தரம். 4.25 கோடி ஒரு தரம். 4.25 கோடி ஒரு தரம். 5 கோடி. 5 கோடி ரூபாய் ஒரு தரம். 5 கோடி ரூபாய் ஒரு தரம். 5 கோடி ரூபாய் ஒரு தரம். 5 கோடி ரூபாய் 2 தரம். 5 கோடி ரூபாய் 2 தரம். 5 கோடி ரூபாய் 2 தரம். 5 கோடி ரூபாய் 3 தரம். ஜமீன் வீடு, பிறந்து வாழ்ந்து வளர்ந்து விளையாடின வீடு. இதை வாங்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். என்ன விலை கொஞ்சம் அதிகமா கொடுத்து வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. பரவாயில்ல, அப்பாவோட ஆசை தானே எங்களுக்கு முக்கியம். அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறது தான் பிள்ளைங்களோட கடமை இல்லையா சந்திரிகா? அண்ணே விடுங்கண்ணே, பாவம் அவங்கள எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிறத பார்த்தா பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணே, நம்ம ஒன்று பண்ணுவோமா? அவரோட பொண்ணுங்களுக்கு நம்ம கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்துட்டோன்னு வைங்க, அவரோட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் தீரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மானம், தன்மானம் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அண்ணே பக்கா ஜென்டில்மேன். சபதம், மங்கம்மா சபதம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அப்பா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டது. இப்ப நீ இதை இன்னும் கலர்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. சபதம் மட்டும்தான் இருக்கு, சத்தத்தையே காணோம். அண்ணா, அதான் வீட்டை நம்ம கிட்ட வித்துட்டாங்கல்ல, இன்னும் எதுக்கு முறைச்சிட்டு இருக்காங்க? சீக்கிரம் வீட்டை காலி பண்ணுங்க. சீக்கிரம் வீட்டை காலி பண்ணுங்க. சீக்கிரம் வீட்டை காலி பண்ணுங்க. ஏலம் இத்துடன் முடிந்துவிட்டது. திரு சுந்தரேசன் அவர்களின் SS பல்ப் கம்பெனியை மிஸ் சந்திரா அவர்கள் 5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளார்கள். மேடம், நீங்க பணத்தை கட்டலாம். பெட்டியை கொடு.
இந்தாங்க சார். சுந்தரேசன் கூட்டத்தை அந்த பொண்ணு அடக்கிருச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மத்ததையெல்லாம் நீ பாத்துக்கோ. ஓகே மேடம்.